கடந்த 10 நாட்களாக மழை, வெள்ளம், மண் சரிவினால புதைஞ்சிருக்கிற ஒரு 7 உயிர்கள், பல இழப்புகள், மக்கள் இன்னும் வெள்ளம் நிவாரணத்துக்காக போராடி கொண்டுட்டு இருக்க இந்த நேரத்துல அந்த நியூஸ் எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளி ஒருத்தரோட பேர் லைம்லைட்ல எந்த சேனல் திரும்பினாலும் ஒரு பிரேக்கிங் நியூஸா, மெகா பிரேக்கிங் நியூஸா எல்லா நியூஸ் சேனலும் வெள்ள பாதிப்புகளும் அதனால உண்டாக்குன சேதங்களையும் மறைச்சிட்டு சாத்தனூர் அணைய தகவல் இல்லாம நடுராத்திரில திறந்துட்டாங்கிற ஐயா ராமதாஸ் அவர்களோட கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் மறைச்சி ஒருத்தரோட பேரை பிரபலமாக்கி அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் அரசியலாக்கி இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் எதை செய்தியாக காட்டணுமோ அதை மறைச்சி ஒருத்தரை ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னா திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள். லாட்ரி மார்ட்டின் அவர்களோட அன்பு மருமகன், அவர்களோட அன்பு மகளோட கணவன் அண்ணன் ஆதவ் அர்ஜுன். மக்களே, உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்றது ஒண்ணுதான். உங்கள்கிட்ட 1000 ஸ்கில்ஸ் இருக்கலாம், பட் அதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அதை வெளிப்படுத்தணும், அதை வியாபாரம் செய்ய தெரிஞ்சிருக்கணும். உங்களோட ஸ்கில்ஸை உங்களுக்கு மார்க்கெட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆஸ் அ இண்டிவிஜுவல் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்பனா மட்டும்தான் லைஃப்ல பல மைல்கல்ல பல மைல்ஸ்டோன்ஸை நம்ம அடைஞ்சி ஜெயிக்க முடியும். ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மேல நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு தன்னை எப்படி பிராண்டிங் பண்ணிக்கிறது, தன்னை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு லைம்லைட்டில் கொண்டாந்து வைக்கிறது, ஹவு டு ப்ரமோட் யுவர் செல்ஃப்ங்கிற ஒரு மிகப்பெரிய கலை திரு ஆதவ் அர்ஜுனுக்கு இருக்கு. இல்லாட்டி அவரோட விஷன் இந்த அளவுக்கு இருந்திருந்தா இன்னைக்கு அரசியலில் பல முக்கிய அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு இன்னைக்கு அவரால் லைம்லைட்டில் இருக்க முடியுது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஹி நோ ஹவு டு மார்க்கெட் ஹிம்செல்ஃப். நாம எல்லாம் மிஸ் பண்ற ஒரு விஷயம். பல 1000 கோடி அவங்களோட சொத்து மதிப்பு. இந்தியாவில் இன்னைக்கு அரசியல் கட்சிகளுக்கு அதிகப்படியான நிதி கொடுத்த குடும்பம் 1300 கோடி அவங்க நிதியா மட்டுமே கொடுத்திருக்காங்க. 23,000 கோடி அந்த கம்பெனி ஜிஎஸ்டி கொடுத்திருக்கு. இதுல ஒன்லி ஆன் லாட்டரி சேல்ஸ். இல்ல லாட்டரியை வாங்கக்கூடியவங்க யாரு? நடுத்தர மக்களா? ரொம்ப பணக்காரங்களா? நன்கு படிச்சவங்களா? மிகவும் சாமானியர்கள், அன்றாட கூலி தொழிலாளிகள். தமிழ்நாட்டில் 90களில் 80-90களில் பிறந்த அனைவருக்கும் தெரியும் லாட்டரினால எவ்வளவு குடும்பம் நடு தெருவுக்கு வந்துச்சு, எவ்வளவு தற்கொலைகள், வாழ்வாதாரத்தை இழந்தவங்க அந்த லாட்டரி சீட் மேல உள்ள மோகத்தினால அடிமையாகி எவ்வளவு பேர் அவங்களோட வாழ்க்கை, குடும்பம் எல்லாத்தையும் இழந்து நடுத்தரவுக்கு வந்த கதைகளை நம்ம பார்த்துருக்கோம். அதற்கப்புறம் தான் 2001 லாட்டரி சீட்டை பேன் பண்றாங்க தமிழ்நாடு ஆல் ஓவர் வைடா. அதுக்கப்புறம் திரு மார்ட்டின் பிசினஸ் ஆல் இந்தியா லெவல்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் எங்களோட டெஸ்டினேஷன் கிடையாது, ஆல் ஓவர் த வேர்ல்டு வி ஆர் டிராவலிங் சொல்லி அந்த குடும்பம் கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய பணக்கார பட்டியல் அவங்களும் இருக்காங்க. அதிகப்படியான ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண கம்பெனியில் அவங்க ஒரே ஆண்டுல 23,000 கோடி ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் திரு ஆதவ் அர்ஜுன். சர்ப்ரைசிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும். ஏன் இவங்களுக்கு அரசியல் ஆசை, ஏன் திரு ஆதவ் அர்ஜுன் மட்டும்தான் அந்த குடும்பத்துல இருந்து அரசியல் இருக்காருன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த ஃபேமிலிக்கு அரசியல்ல அதிகார மையத்துல ஒட்டி நாம இருக்கணும், இல்ல அதிகார மையமாகவே நாம தான் இருக்கணும். அப்பதான் நமக்கான தேவைகள், நமக்கான பாதுகாப்பு இருக்கும்னு அந்த குடும்பம் ஃபீல் பண்ண ஒரு நிமிடம் எதுனா 2011ஆம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திரு மார்ட்டின் அவர்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டவர். நில அபகரிப்பு, சொத்து அபகரிப்பு வழக்குல கிட்டத்தட்ட ஓராண்டு சிறையில் இருந்துட்டு அவர் வெளிவந்த அடுத்த நிமிஷம் அவங்க குடும்பம் செய்த ஒரு முக்கியமான முன்னெடுப்பு என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிகளிலும் விலை கொடுத்தாவது பணத்தை கொடுத்தாவது ஒரு பதவியை வாங்கி அந்த பதவியில அரசியல் அடைக்கலம் நம்ம பெற்றிடணும். அப்பதான் நாம சம்பாரிச்சு வச்சிருக்க சொத்தும் பணத்துக்குமான பாதுகாப்புன்னு அந்த குடும்பம் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவர்கள் மனைவி ஐஜேகேல சேர்றாங்க, அப்புறம் 2014ஆம் ஆண்டு பாஜக சேர்றாங்க. அவரோட மகன் பல டெல்லியில பெரும் முன்னணி பாஜக தலைவர்களோட முன்னணியில பிஜேபியில இணைகிறார். அவருடைய இன்னொரு மகன் அண்ணன் திருமுருகன் காந்திக்கு பின்னாடி அவரை எப்பனாலும் பார்க்கலாம், டெய்சன் மார்ட்டின். நாம் தமிழர் கட்சி மாதிரி அவரும் ஒரு தமிழர் இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த இயக்கம் என்றுமே டிஎம்கேவோட ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. அதற்கப்புறம் இப்ப ஆதவ் அர்ஜுன் அவர் டிஎம்கேல தான் டிராவல் பண்ணாங்க, டிஎம்கேக்கு தான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் அவருடைய எய்ம் அண்ட் அல்டிமேஷன் டிஎம்கே மட்டும் கிடையாது. அவங்களோட பொட்டன்ஷியல் நினைக்கிறீங்கன்னா எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டினாலும் அவங்க வாங்க முடியும். அப்படி ஒரு பொட்டன்ஷியல் அவங்க இருக்கிறப்ப அவங்க சூஸ் பண்ண கட்சி தான் விடுதலை சிறுத்தை. நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ் இந்த மூவ்ஸ் எல்லாத்த பத்தியும் ரொம்ப டீட்டெயில்டா படிக்க போறோம். திரு ஆதவ் அர்ஜுன் யாரு, அவரோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவா என்ன இருக்கலாம், இல்ல இவருக்கு பின்னாடி பிஜேபிஸோட மூவ் என்ன, இதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா பேச போறோம். நன்றி, வணக்கம்.